தமிழக கூட்டுறவு சங்கங்களுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது பல இடங்களில் குளறுபடி நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு 4 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது ஜெயங்கொண்டம் அருகே உதயநத்தத்தில் வாக்களிக்க சென்ற உறுப்பினர்களை அதிமுக வேட்பாளர்கள் தடுத்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் வாக்குச்சீட்டுகளையும் அவர்கள் கிழித்து எறிந்துள்ளனர். இதனை அடுத்து மறுதேர்தல் நடத்த கோரி உறுப்பினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தேர்தல் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு தேர்தல் நடைபெற்றது. அப்போது ஒரு 12 வாக்குகள் கூட செலுத்த முடியாத நிலையில 12 வாக்குகளே செலுத்தியிருந்த நேரத்தில் அனைத்து இந்திய அதிமுக பிரமுகர்கள் திடீரென்று உள்ளே நுழைந்து தேர்தல் அதிகாரிகளுடைய கைகளில் இருந்த வாக்குச்சீட்டை பிடுங்கி கிழித்தெறிந்துவிட்டு வாக்குப்பெட்டியையும் எடுத்துக் கொண்டு சென்றனர். மீண்டும் அதற்கு ஓட்டு போடக்கூடிய அந்த முத்திரை சின்னங்களையும் எடுத்து சென்று விட்டனர். அதிகாரிகளும் தாக்கிவிட்டு இவ்வளவு சம்பவங்களுக்கும் இந்த காவல்துறை ஒரு காவலர் கூட இந்த தேர்தல் நேரத்தில் பாதுகாப்பு தரவில்லை. இதேபோன்று அணைக்குடம் கிராமத்திலும் வாக்குச்சீட்டு கிழிக்கப்பட்டதால் அங்கும் தேதி குறிப்பிடப்படாமல் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்காடு அருகே ஜிட்டாண்டன் அள்ளியில் வாக்குப்பதிவின் போது முறைகேடு நடந்ததாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வங்கியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, திருத்தணி உள்ளிட்ட பல இடங்களில் வாக்குப்பதிவின் போது வன்முறை நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது.